தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நீண்ட நாட்களுக்கு பின்பு கர்த்தர் உங்களோடு தேவ வார்த்தை பேசும்படியாக தந்த கிருபைக்காக நான் மறுபடியுமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து உங்களை அக்டோபர் மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களோடு தியானிக்க போகிற வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் கர்த்தரை தேடும்போது இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை குறைவுபடாமல் பெற்றுக்கொள்வீர்கள். நான் வேடிக்கையான ஒரு கதையை படிக்க நேர்ந்தது. கடவுள் உலகத்தை படைத்த புதிதில் ஒரு சம்பவம் நடந்ததாம். கடவுள் உலகத்தை படைக்கும்போது அங்கு காணப்பட்ட பறவைகளுக்கோ மீன்களுக்கோ எந்த மிருகத்திற்கோ கடவுள் கலர் கொடுக்கவில்லையாம். கடவுள் அவைகளுக்கு கலர் கொடுக்க போகிறார். மீன்கள், பறவைகள், மிருகங்களை பார்த்து என்னிடத்தில் கலர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினாராம். முதல் நாள் வந்தது. எல்லா மீன்களும் வந்து அவைகளுக்கு தேவையான கலரை கடவுளிடம் வாங்கி கொண்டு போய்விட்டதாம். இரண்டாம் நாள் வந்தது. ஒவ்வொரு பறவைகளும் தங்களுக்கு தேவையான கலர்களை கடவுளிடம் வாங்கி கொண்டு சென்றதாம். ஆனால் ஒரே ஒரு பறவை மாத்திரம் நீண்ட தூரத்திலிருந்து பறந்து வந்தது. அது பறந்து வரும் வழியில் புயல் அடித்ததாம். காற்று பலமாக அடித்ததாம். அங்கு மழை பெய்து கொண்டே இருந்ததாம். ஆனால் அந்த பறவை மாத்திரம் மனம் தளராமல் பறந்து வருகிறது. ஏனெனில் அதற்கு கலர் வேண்டும். வெள்ளையாயிருப்பது அதற்கு பிடிக்கவில்லையாம். அது கலராக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய நீண்ட நாள் விருப்பமும் கூட. மோசமான சூழ்நிலையிலும் கூட அது அதிவேகமாக பறந்து வந்தது. கடவுள் அந்த மீன்களுக்கு கலரை கொடுத்தார், பறவைகளுக்கு கலரை கொடுத்தார். அதனால் அந்த பெயிண்ட் பாக்ஸில் உள்ள கலர் குறைய ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அந்த பறவை கஷ்டத்தோடு பறந்து அங்கே வந்து சேர்ந்தது. அது இரவு நேரமாய் இருந்தபடினால் கடவுள் பெயிண்டை பார்க்கும்போது பெயிண்ட் மிக குறைவாக இருந்ததாம். எல்லா பெயிண்ட் பாக்ஸிலும் மிக சொற்ப அளவே பெயிண்ட் இருந்ததாம். கடவுள் என்னிடம் கொஞ்சம் பெயிண்ட் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டாராம். கடவுளிடம் அந்த பறவை, நான் ரொம்ப தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன், எனக்கு கலர் கொடுப்பீர்கள் என நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன் என்று அந்த பறவை சொன்னதாம். அதன் நம்பிக்கையை பார்த்த அந்த கடவுள் உடனே தன்னிடம் இருந்த பெயிண்டுகளை எல்லாம் சேர்த்து அந்த பறவைக்கு ஒரு நல்ல அழகான வர்ணம் கொடுத்தார். அந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளி என வேடிக்கையாக கூறுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும்போது அவர் தருவார் என நம்பி இருக்கிறீர்களா? அந்த பறவை தனக்கு கடவுள் கலர் கொடுப்பார், நல்ல வர்ணம் கொடுப்பார் என நம்பி பிரயாசத்தோடு கடவுளிடம் வந்தது. கலரை பெற்றுக்கொண்டது. அந்த பறவை அழகான பஞ்சவர்ண கிளியாய் மாறியது. அதற்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் இருந்திருக்கும் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் நாளில் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை தேடும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வார். கர்த்தர்
இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.